வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோசன் தோத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட போயிடலாமா? இப்போ லேட்டஸ்ட்டாக மார்வல் டெட்பூல் அண்ட் வுல்வரின் பார்த்தீங்கன்னா ஒரு புது டேலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேலரில் 2 முக்கியமான கேமியோஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜகர்நாட், இன்னொன்று லேடி டெட்பூல். 2 பேருமே இந்த படத்தில் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் லேடி டெட்பூலோட காலை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அவங்க ஃபேஸ் வந்து தெரியல. ஸோ பாசிபிளி அது வந்து டேலர் ஸ்விஃப்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட ஒய்ஃப் பிளேக் லிவியாக இருக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் 2 கேரக்டர் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ரன் டைமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2 hours and 7 minutes. நான் 2.5 மணி நேரமாக இருக்கும்னு நினச்சேங்க. பட் 2 hours and 7 minutes கம்மி தான் போல. ஏன்னா படத்துக்குள்ளே ஏகப்பட்ட கேமியோஸ் வரதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோட படத்தை சொதப்பாவே இருந்திருக்கேன். இந்த வருஷத்தோட ஒரே மார்வல் படம் ஹைப் வேற எக்கச்சக்கமாக இருக்கு. சொதப்பிடாதீங்கடா. இந்த படத்தோட டேரக்டர் ஷான் லெவி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அவெஞ்சர்ஸ் படத்துக்கான ஒரு கேஸ்ட் லிஸ்ட் டாப் பொசிஷனில் இருக்காராம். அவெஞ்சர்ஸ் 5 இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்தோட டேரக்டர் ஷான் லெவி டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கேன். அவர்கிட்ட மொத்த ஸ்கிரிப்டையுமே கொடுத்துருக்கதான் சொல்கிறாங்க. டெட்பூல் அண்ட் வுல்வரின்லேயே அவர் ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட கேமியோஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு. அவெஞ்சர்ஸ் 5ங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் போதான் கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் 60+ சூப்பர் ஹீரோஸ் அதை படத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அத்தனை கேரக்டர்ஸை ஷான் லெவி எல்லாம் தனியாக ஹேண்டில் பண்ண முடியுமா? டவுட்டு தான். பட் ரிப்போர்ட் படி இப்போதைக்கு ஷான் லெவி கிட்ட அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இருக்குது. அவர் ஓகே சொன்னார்னா அவர் தாங்க ஆப்வியஸ் டேரக்டர். எனக்கு என்னமோ பர்ஃபெக்டாக இருப்பாருன்னு தான் தோணுது. உங்களுக்கு எப்படி? மேபி டெட்பூல் அண்ட் வுல்வரின் பார்த்தா 100% கன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர் செட் ஆக மாட்டாரான்னு. அண்ட் 60+ சூப்பர் ஹீரோஸ் இந்த படத்தில் வர போகிறாங்கன்னு சொன்னல. நம்ம பழைய சூப்பர் ஹீரோஸில் ரிட்டர்ன் ஆவாங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. ஜெரிமி ரென்னர் ஆப்வியஸாக நான் வருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம ஆடிச்சு கிட்ட கேட்கும்போது இப்போ நான் ஓப்பன் மைண்டடாக தான் இருக்கேன், திரும்ப வரணும்னு சொன்னாங்கன்னா நான் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சொல்லியிருந்தார்ல டிஎன்ஏக்குள்ளேயே அயன்மேனுங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு. அதை உண்மையாக்கும்படி மேபி இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் 5 கூட நம்ம அயன்மேன் ரெஃபரன்ஸ் இருக்கலாம். இருந்தால் நல்லா இருக்குமா? ஆடிச்சு ரிட்டர்ன் ஆகணுமா? ஆடிஜே ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. டாக்கிங் அபவுட் ஹாக்கி சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஏன்னா அஃபிஷியல் அப்டேட் எங்கேயுமே கொடுக்கல. பட் இந்த ஹாக்கி சீசன் 2ல் நம்ம ஹாக்கியோட தம்பி பார்னியோட அந்த ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவரை பேஸ் பண்ணி தான் இந்த ஹாக்கி சீசன் 2 நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வில்லனாக வருவாரா ஹீரோ வருவாரான்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவில். ஹாக்கிக்குன்னு ஒரு தம்பி இருக்காங்க பார்னின்னு சொல்லி. ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் அடுத்த சீசன் 2 வருங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு. ஐ மீன் கான்செப்ட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஒன்றா தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவல் பவர்ஸ் இவங்க 2 பேருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பார்னியை வில்லனா போட்டு நம்ம கேட் பிஷப் பார்னி எதிர்த்து நிற்கிற மாதிரி, அதாவது குருவை மிஞ்சின சிஷியை அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகலாம். நல்லாயிருக்கும் நம்புறேன். பட் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேயும் கிடைக்கல. ஹாக்கி சீசன் 2 வரலாம். நீங்கள் சொல்லுங்கள், கான்செப்ட் நல்லா இருக்கேன். அதை தொடர்ந்து த வெனாம் 3க்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கேன். ட்ரெய்லர் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு இக்கு வச்சு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி எம்சியூவில் பார்த்த நிறைய விஷயங்களை இந்த ட்ரெய்லர் அப்படியே ரெட்கான் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக அந்த பிசுறு விட்டுட்டு போகிறாங்களா, அந்த பிசுறு வந்து இப்போதைக்கு சோனி யூனிவர்ஸுக்கு வந்து இருக்கிற மாதிரி ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. சோனி என்ன பிளானில் வச்சிருக்கீங்கன்னு தெரில. இந்த படம் நம்ம டாம் ஹார்டி கடைசியாக வேணாமல் நடிக்கிற படம்ங்கிற மாதிரி சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு ட்ரெய்லரே கிக் ஆஃப் ஆக போகுது. முன்லைக் அந்த நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க நம்புறேன். இந்த படம் நம்ம வேணாமுக்கு கடைசி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் பாப்பம் லைக் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சில இடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் 10 வயசு ஸ்பைடர்மேன் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பைடர்மேனா இல்லையான்னு தெரியலங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வெனாமை சுற்றி ஒரு கிளிக் பைட்டாக தான் சுற்றிட்டு இருக்கேன். டாம் ஹார்டி கிட்ட இந்த படத்தில் ஸ்பைடர்மேன் இருக்காரா இல்லையான்னு சொல்லி ஒரு விஷயத்தை டேரக்டாக கேட்கும்போது இப்போதைக்கு இருக்க ஸ்பைடர்மேன் டாம் ஹார்டன் வந்து பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ளே போயிட்டாரு. ஸோ எம்சியூக்கு ஸ்பைடர்மேனை நாங்கள் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், சோனிக்குன்னு தனியாக ஒரு ஸ்பைடர்மேன் இருக்காரு அப்படிங்கிறத ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது சோனி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெனாம் வர்ஸில் ஒரு தனி ஸ்பைடர்மேன் இருக்காராம். அது என்ன ஸ்பைடர்மேன் நமக்கு தெரியல. ரொம்ப நாளாக ரூமில் சுற்றிட்டு இருக்கிறது ஆப்வியஸாக நம்ம ஆண்ட்ரி கேஃபில் ஸ்பைடர்மேன் அவர் யூனிவர்ஸில் தான் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெனாம் 3லையுமே ஆண்ட்ரி கேஃபில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. வந்தாருன்னா தாறுமாறாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறது ஸ்பைடர்மேன் வெர்சஸ் வெனாம் தான். அதை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா கல்லா கட்டலாம்டா சோனி, அது கூட தெரியாடா உங்களுக்கு. இல்லை ரொம்ப நாளாக ரூமில் சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு தனி ஸ்பைடர்மேனை கூட இந்த பக்கம் நம்ம சோனி டெவலப் பண்ணிட்டு இருக்கலாம். என்ன பண்ணுறாங்க சுத்தமாக ஐடியாலங்க. பட் வெனாம் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் டாம் ஹாலண்ட் அந்த யூனிவர்ஸ் ஸ்பைடர்மேன் கிடையாதான். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பைடர்மேன் இருக்காராம். அது என்ன ஸ்பைடர்மேனாக இருக்கும்னு சொல்லி வெனாம் 3 பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்துக்கான ட்ரெய்லர் பிரேக்டவுன் சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஜார்டன் பீல் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெய்கே அண்ட் மார்வல் ஸ்டுடியோஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸை மீட் பண்ணி ஒரு படத்தை பிச் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். என்ன படம் பிச் பண்ணாருன்னு சொல்லி அப்போ நம்மளுக்கு தெரியல. பட் இப்போ கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஆக்சுவலாக ஜார்டன் பீல் ஒரு எக்ஸ்பேண்ட் கான்செப்டை தான் பிச் பண்ணியிருக்காராம். பட் மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு அந்த கான்செப்ட் பிடிக்கல. அதனால் ஜார்டன் பீலோட அந்த எக்ஸ்பேண்ட் படம் எம்சியூக்குள்ள வராது. ஜார்டன் பீல் எம்சியூக்குள்ள ஒர்க் பண்ண மாட்டாருங்கிறதையுமே இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜார்டன் பீல் ஒரு அமேசிங்கான டேரக்டர். ஐ மீன் லைக் அவருடைய அந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஹாரர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். எக்ஸ்பேண்டில் அந்த மாதிரி ஹாரர் வச்சு சொல்கிறது கஷ்டம் தான். நியூ மியூட்டன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதுவும் கொஞ்சம் ஹாரர் வைப் இருக்க தான் செய்யும். மேபி அந்த கான்செப்டில் படம் பிச் பண்ணியிருப்பாரு என்னமோ. பட் இப்போதைக்கு ஜார்டன் பீலோட எம்சியூ படத்தை உங்களால் பார்க்க முடியாது. வேணான்ட்டாங்க. அதை கொஞ்சம் பட்டி பண்ணி நீங்கள் ஒரு தனி படமாக ரிலீஸ் பண்ணுனேன், நான் பார்க்குறேன். அண்ட் ஃபைனலி அவெஞ்சர்ஸ் விட்டு ஒரு கேரக்டர் விலகுறாங்க. நீ யாருன்னு கேட்டிங்கன்னா இவாஞ்சலின் லில்லி. எல்லாருமே ஆன்மேன் அந்த வாஸ்பா பார்த்துருப்பீங்களே, அந்த ஆக்ட்ரஸ் இப்போதைக்கு நான் கொஞ்சம் நாள் பிரேக் எடுத்துக்கலாம்ப்பா, ஒரு 2-3 வருஷம் நான் வந்து நடிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் வேணும்னா ஐடியா தான் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஆக்டிங்லேருந்து விலகிருக்காங்க.
கம்ப்ளீட்டாக விலகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இதுக்கு முன்னாடி டாம் ஹாலண்ட் கூட அந்த மாதிரி தான் ஒரு 2 வருஷம் கிட்ட விலகி இருந்தார்ல. பிரேக்குங்கிறது கண்டிப்பாக ஆக்டர்ஸ்க்கு தேவைப்படும். சொந்த வகையில் எவெஞ்சலின் லில்லி விலகிட்டு திரும்ப வந்துருவாங்க. மேபி லைக் அவெஞ்சர்ஸ் 5க்கு டேரக்டாக வந்தாலும் வருவாங்க போல. ஒரு நியூஸாக இது வந்து கிளம்பியிருக்கு, மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம டிசி சைடில் போகும்போது கிரீன் லேண்டன்ஸ்க்கான அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு படு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் டேரக்டர் கேஸ்டிங் கொண்டு நடந்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பெருசாக அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்கல. பட் ஜேம்ஸ் கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு ஹெவியாக போயிட்டு இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது சீரிஸாக தான் வரப்போது. ரிப்போர்ட்ஸ் படி பார்க்கும்போது ஒரு 12 எபிசோட் சீரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அடுத்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயே இந்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரமாகவே இந்த கிரீன் லேண்டன் சீரிஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கிற தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஐ மீன் சீக்கிரமாக பண்ணி தானே ஆகணும். டிசிஓக்கு அடுத்த வருஷம் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தானே வருது. சட்டு போட்டுன்னு டிசிஓ பில் பண்ணிட்டு கூப்பிட்டு போங்கப்பா, ஏன்ப்பா அமைதியாக இருக்கீங்க. ஸோ கிரீன் லேண்டன் அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரம் வரும் நம்புறேன். சூப்பர்மேன் படத்துக்கான அந்த ஷூட்டிங் படு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு 3 லைக் அந்த சிட்டிக்குள்ளேயே அதை பற்றினா ஷூட்டிங் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக 2 கேஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக மிக்கேலா ஹூபர் இப்போதைக்கு இந்த படத்துக்குள்ளே கேஸ்ட் ஆகியிருக்காங்க. என்ன ரோல்னு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்கேலா ஹூபர் ஒரு சின்ன ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக தான் வந்திருப்பாங்க. அந்த ஆக்ட்ரஸை இப்போதைக்கு சூப்பர்மேன் படத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கன். ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஸ்டார் ஸ்டட்டடான ஒரு படமாக இது இருக்க போது. இத்தனை கேரக்டர்ஸ்க்கு நடுவில் சூப்பர்மேனுக்கு ஃபோக்கஸ் போகுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. டிசியோட மொதல் படமே ஊற்றிக்கிச்சுன்னா நல்லா இருக்காதுரா ஜேம்ஸ் கன்னு. பார்த்து பக்குவமாக குக் பண்ணு, தீச்சு கருகி வச்சிடாத, அப்புறம் சத்தியமாக காண்டாயிடுவாங்க. டிசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படுத்துரும். இந்த சூப்பர்மேன் படம் மேலே கொஞ்சம் அதிகமான நம்பிக்கையும் இருக்குது. அதே சமயத்தில் லைட்டாக பயமாகவும் இருக்குது. பார்ப்போம் என்ன தான் பிளான் வச்சுருக்காங்கன்னு. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஜூன் 13 நம்ம பாய்ஸ் சீசன் 4 ஹையர் ஆக போகுது. சீசன் 5மே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீசன் 6 வரைக்கும் போகலாங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5ஓட அந்த சீரிஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த பாய்ஸ் சீசன் பார்த்தாதாக தெரியும் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. ஸோ சீசன் 4 வரப்போது எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. அப்படியே ஹாலிவுட் சைடில் போகும்போது ஆண்ட்ரூ ஸ்டாண்டன் இப்போதைக்கு டாய் ஸ்டோரி 5 டைரக்ட் பண்ண போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரூ ஸ்டாண்டன் இதுக்கு முன்னாடி இந்த பக்ஸ் லைஃப், அதே மாதிரி இந்த ஃபைண்டிங் டோரி, ஃபைண்டிங் நீமோ, வாலி படத்தோட ரைட்டர். அந்த ரைட்டர் இப்போதைக்கு இந்த டாய் ஸ்டோரி 5 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போகிறாராம். டாய் ஸ்டோரி 3 முடிச்சிருக்கணும். டாய் ஸ்டோரி 4 ஓகேவாக தான் இருந்துச்சு. டாய் ஸ்டோரி 5 என்ன சொதப்ப போகிறாங்கன்னு தெரியல. ஒரு புது ட்ரைலஜி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏதோ நல்லா இருந்தால் சரி. கிராண்ட் ஸ்பிட்டோரே யார் அவர்னு கேட்குறீங்களா? அவர் தாங்க அடுத்த காஜல் எக்ஸ் காங் படத்தோட டேரக்டர். ஆடம் விங்காட் இப்போதைக்கு வேறு சில ப்ராஜெக்டில் டைப் ஆகியிருக்கு அந்த சமயத்தில். அவரால் அடுத்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அடுத்த புது டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பட்டாக்க டக்குன்னு கேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ விச் மீன்ஸ் படம் 2026 வரப்போகுது. ரைட்டிங் முதற்கொண்டு இப்போதைக்கு படு வேகமாக தான் நடந்துட்டு இருக்கு. WB அண்ட் லெஜெண்டரி முடிச்ச அளவுக்கு அடுத்த ஒரு மாசவஸ் படத்தை டக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது சோலோ படமாக இருக்க போதா, டீம் படமாக இருக்க போதான்னு சொல்லி நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் எப்படி பார்த்தாலும் இந்த படம் கூடிய சீக்கிரம் வரப்போது. டப்புன்னு கேஸ்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. புது கேஸ்டிங் வருவாங்க நம்புறேங்க. பார்ப்போம். எனக்கு ஒரு சோலோ காஜலா படம் வேணும். உங்களுக்கு வேணுமா இல்லையா? டீம் காஜலா ஃபேன்ஸ் எல்லாருமே மறக்காம கீழே காமிடுங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 எப்படா வரும் நீங்கள் கேட்பீங்க. இந்த வருஷம் வரும்னு சொல்லிட்டு தான். பட் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் தான் வரும் போல். ஸோ மொத்த சீசன் 2ல் கிட்டத்தட்ட 7 எபிசோட் இருக்க போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அண்ட் சீசன் 2ஓட நிற்க போகிறதுல சீசன் 3 இந்த சீசன் 1 அண்ட் சீசன் 2 தாண்டியில் மிகப்பெரிய ஒரு சீசனாக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி லார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீசன் 3 கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். சீசன் 4ம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி டீஸுமே நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 இருக்குல்ல, அது பாசிபிளி இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 கேமோட மொத்த கதையை 2 பார்ட்டாக பிரிக்கிறதா தான் இருக்கணும். லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 விளையாட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது அந்த கேமில். அந்த ட்விஸ்ட்டோட சீசன் 2 முடிச்சுட்டு சீசன் 3ங்கிறது அந்த ஆபி கேரக்டரோட ஸ்டோரியாக இருக்கணும் தான் நம்புகிறேன். ஒரிஜினல் ஸ்டோரியை 2 பார்ட்டாக பிரிக்க போகிறாங்களாம். நான் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். உங்கள் கதை எந்த இஷ்டத்துக்கு வேணாத்தையும் எழுதிக்கோங்க. ஆனால் அந்த டெத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது கொடுக்கணும். கேமில் ஒரு மண்ணும் இருக்காது. சீரியஸில் அது டிரான்ஸ்லேட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். பீக்கி பிளைண்டர்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? க்ரீன் லைட் பண்ணிட்டாங்க படத்தை. ஸோ படத்தோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிலியன் மர்ஃபி ஆப்வியஸாக பீக்கி பிளைண்டர்ஸ் படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. தியேட்டர் ரிலீஸ் நடக்குமாங்கிறது டவுட்டு தான். நடந்தால் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். அவங்களுக்கு உண்டான மாதத்துக்கு தியேட்டர் ரிலீஸ் வேணும். பட் பார்ப்போம் பண்ணுறாங்களா இல்லையான்னு. பிரெடிட்டர் ஃப்ரான்ச்சைஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரே படத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏலியன் ராம்லஸ்க்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப கிரவுண்டடாக ஒரிஜினல் சீரிஸ் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸாகவே பில்ட் பண்ண போகிறாங்களாம். ஆல்ரெடி ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டர் படங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதை நோக்கி போகிற மாதிரி ஒரு MCU ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டைலில் இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸை பற்றினா பில்ட் பண்ண போகிறாங்களாம். இதுக்கு பேர் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. பிரெடிட்டர் ஃப்ரான்ச்சைஸ்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஏலியன் அண்ட் பிரெடிட்டர் திரும்பவும் மீட் பண்ணி சண்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்தடுத்த படங்கள் பற்றினா கன்ஃபார்மும் ஆகிட்டு இருக்கு. டைட்டில் ரிவீல் நடக்கலாம். ஸோ கூடி சீக்கிரம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கலாம். அதுக்கான குட்டி ரிப்போர்ட் அப்டேட் மட்டும் கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ஆங்க்ரி பேர்ட்ஸ் 3 அஃபிஷியல் ஆங்க்ரி பேர்ட்ஸ் 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசரே வந்து கொடுத்துருக்காங்க. கதை என்ன வந்து இருக்க போதுன்னு தெரியல. பட் ஆங்க்ரி பேர்ட்ஸ்க்கு தனி ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ ஆங்க்ரி பேர்ட்ஸ் 3 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. மறக்காம செக் பண்ணுங்கள். TMNT மியூட்டன்ட் மேகம் எத்தனை பேர் பார்த்தீங்க?
தரமான ஒரு படம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சீரிஸ் அந்த பற்றின கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 12 எபிசோட் சீரிஸ் பேரமௌண்ட் ப்ளஸில் வரப்போதான். ஸோ அந்த படத்தோட எண்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஎம்டி கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்களுடைய வாழ்க்கையை காலேஜ் லைஃப்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை தான் இப்போதைக்கு இந்த சீரிஸில் நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் வந்த மாதிரி ஒரு செம்ம ஃபன்னான சீரிஸாக தான் இது இருக்க போகுது. ஸோ அனிமேஷனுமே சூப்பர் க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ட்ரெய்லரு செம்ம ஃபன்னாக இருக்குது. ஸோ சீரிஸும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டிஎம்டி மியூட்டன் மேகம் பார்த்தவங்க இந்த சீரிஸுமே மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம டேவ் பட்டிஸ்டா நடிக்கிற கில்லர்ஸ் கேம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம டேவ் பட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாழ்க்கை முடிய போகுது, ஒரு கொடிய நோய் வந்து சீக்கிரமாக சாப்பிட்றேன், படுத்த படுக்கையாக நான் சாகாமல் ஹிட்மேன்ஸ்க்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு அவங்க கையால் நான் சாகணும், இல்லைனா என் கையால் அவங்க சாகணுங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்விடேஷன் பற்றினா அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து தம்பி ரிப்போர்ட் மாறி போச்சு, உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, தக்காளி நான் வர இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டேனே, இப்போ என் நோக்கி ஏகப்பட்ட ஹிட்மேன்ஸ் வர போகிறாங்க, அவங்க கிட்ட நான் தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஜான்விக்காக மாறுற கதை. கிட்டத்தட்ட ஜான்விக் 3 கதையை தான் கொஞ்சம் பட்டிட்டிங்கரி பண்ணி இப்போதைக்கு கில்லர்ஸ் கேமாக கொடுத்துருக்கேங்க. ட்ரெயிலர் சூப்பர் ஃபன் அண்ட் சூப்பர் ஆக்ஷன் பேக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக படமும் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஜான்விக் மாதிரி இருக்கணும், பார்ப்போம். ட்ரெயிலாக மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த பற்றின எல்லா சூப்பர் நியூஸும் முடிதாலும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணதெல்லாம் தப்பா சொல்லியதோ அதை மறக்க வைக்கல. காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை சேனலில் ராசமான விடையில் மீட் பண்ணுறேன். எது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா